வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஜேம்ஸ் கண்ணு. எங்க எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கியா பண்ணி சத்தியமாக புரியல. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு பிக்சர் ஆன்லைனில் லீக் இருந்துச்சு. என்ன லொக்கேஷன்னா நம்ம கிளேஃபேஸ் பார்த்தோட ஷூட்டிங்க. கிளேஃபேஸ் இப்போதைக்கு லிவர்பூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனே காத்தமாக மாற்றி வச்சிருக்காங்க. அதில் ஒரு குப்பத்தொட்டிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சர் சிக்கியிருக்கேன். செட் ப்ராப்பர்ட்டி தான். அண்ட் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்வியஸாக பேட்மேன் சிம்பிள். வெயிட் அ மினிட். சாதா பேட்மேன் சிம்பிள் இது நம்ம ராபர்ட் பேட்டிசன் செஸ்ல இருக்க அந்த பேட்மேன் சிம்பிளுங்க. அப்படி பார்த்தா ஒருவேளை ராபர்ட் பேட்டிசன் டிசி பேட்மேனாக வருவாரோங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி தான் காலையில இருந்து எல்லா டிசி ஃபேன்ஸோட மனசுலையுமே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஜேம்ஸ் கன் பொறுத்த வரைக்கும், மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ராபர்ட் பேட்டிசன் டிசி பேட்மேனே கிடையாது அப்படிங்கிறத அடிச்சு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் இங்கே அப்புறம் ராபர்ட் பேட்டிசன் பேட்மேன் சிம்பிள் வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? கிளேஃபேஸ் ப்ரீக்வலா என்னதான் கதை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க? ஜோக்கர் அண்ட் ராபின் செவரை டீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிளேஃபேஸ் படத்தோட ஷூட்டிங் செம்ம விக்ரஸாக போயிட்டு இருக்கேன். முடிச்ச அளவுக்கு ப்ராக்டிக்கல் செட்டை தான் புல் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் படத்தோட பட்ஜெட் ஆல்மோஸ்ட் 50 மில்லியனுங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட வாக்கின் ஃபீனிக்ஸோட அந்த ஜோக்கர் அளவுக்கு தான் பட்ஜெட்டே கொடுக்கப்பட்டிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு ஒரு கிளேஃபேஸ் படத்தை கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா கிளேஃபேஸ் நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும், கம்ப்ளீட் சிஜிஐ கேரக்டர். சிஜிஐக்கு அதிக பட்ஜெட் செலவாகிற சமயத்தில் இதை ப்ரா புல் ஆஃப் பண்ண போறாங்க. உட்காந்து யோசிக்கும் போது தான் இன்னொரு முக்கியமான உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த படம் மோர் லைக்லி சப்ஸ்டன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பாடி ஹாரர் படமாக வரப்போதான். பாடி ஹாரர் இன் சென்ஸ் லைக் இந்த மொத்தத்தையுமே ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் பாடி மாஃபிங்கை வச்சு புல் ஆஃப் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ கிளேஃபேஸோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்க தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு பாடி ஹாரர் எலிமெண்ட்டுமே ஆட் பண்ண போகிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த படம் ஒரு ஹாரர் வைப்பை தான் கொடுக்கவே போகுது. ஸோ டிசியோட மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். எல்லா படங்களும் PG-13 ஃபன் அண்ட் சைனா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சூப்பர்மேன் படம் கலர்ஃபுல்லாக குழந்தைகளுக்கும் பிடிச்ச மாதிரி அமைக்கப்பட்டிருந்துச்சுல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பீஸ் மேக்கர் R-rated ரத்தம் தெரிக்கிற மாதிரி நியூடிட்டிலாம் வச்சு பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மொத்தமாகவே R-rated ஹாரர் படமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிளேஃபேஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஜானர் ஷிஃப்டிங் டிசியூக்குள்ள நடக்க போது. மார்வல் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கணும், பட் டிசியூ பண்ணுறது நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ஐ மீன் இந்த பிக்சரை பாருங்க, இது பிஹைண்ட் தி சீன் ஃபுட்டேஜ் தான். இந்த ஒரு பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இந்த படம் என்ன மாதிரி பாடி ஹாரர் வைபை ப்ரெசென்ட் பண்ண போறாங்கன்னு. இதில் நம்ம டாம் ரைஸ் ஹாரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஹேகன் ரோல் அந்த வெர்ஷன் ஆஃப் கிளேஃபேஸாக வர போறாரு. இது வரைக்கும் காமிக்ல ஒரு 7-8 வெர்ஷன் ஆஃப் கிளேஃபேஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வேற. மேட் ஹேகன் தான் ஃபேமஸ் பிகாஸ் அவர் ஒரு ஆக்டராக இருந்து அதுக்கப்புறம் கிளேஃபேஸாக மாற்றப்பட்டவர். மூஞ்சி ஒரு பக்கம் அடிபட்டுரும். அந்த அடியை சரி பண்ணுறதுக்காக ஒரு சீரம் எடுத்து அந்த சீரம் தப்பாக வேலை செஞ்சு கிளேஃபேஸுங்கிற ஒரு மான்ஸ்டராக ரைஸ் ஹாரிஸ் மாதிரி இருப்பார். இதே தான் சப்ஸ்டன்ஸ் படத்துலையுமே புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஐ மீன் அதில் வந்து அந்த ஆக்டர்ஸ்க்கு வயசாகிடும், எல்லாருமே வேண்டாம்னு சொல்லி ஒதுக்க தன்னை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எங்கர் வெர்ஷன் உருவாக்கணும்னு சொல்லி சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் 2 உடலும் ஒன்றா மர்ஜ் ஆகி கொடூரமாக இருக்கும் பார்க்கவே. ஆனால் நல்லா எழுதியிருப்பாங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்செப்டை கொஞ்சம் இந்த பக்கம் நம்ம கிளேஃபேஸ்லையுமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சப்ஸ்டன்ஸ் ஒரு வகையில் கிளேஃபேஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக வர சான்சஸ் அதிகம். ஸோ மேட் ஹேகனோட அந்த கிளேஃபேஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டர் அமையும்னு தோணுது. ஆல்ரெடி நம்ம கிளேஃபேஸை கிரச்ச கேமராஸில் பார்த்துருப்போம். அதில் கிளேஃபேஸ் நம்ம ரிக் ஃபிளாகோட முதுகு உடைச்சிருப்பார்ல, அது ஒரு விஷயத்தை இப்போ லேட்டஸ்ட்டாக பீஸ் மேக்கர் சீசன் 2லையுமே பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்கஸோட ஹெல்ப் மூலிமா ரிக் ஃபிளாக் அவருடைய முதுகை சரி பண்ணிட்டாராம். பட் ஸ்டில் கிளேஃபேஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறாருங்கிற ஒரு விஷயத்தை எங்கேயுமே பீஸ் மேக்கரில் மென்ஷன் செய்யலனாலும் இந்த டைலாக் மூலிமா கிரச்ச கேமராஸில் நடந்த விஷயங்களை கேனானா மாற்றுறாங்க. அதில் வந்து கிளேஃபேஸ் தான் இப்போ அப்படியே இந்த படத்துலையுமே அப்பியர் ஆக போகிறாரு. பட் அந்த கிளேஃபேஸோட ஃபைட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஃப்ராங்கெஸ்டைன் கையில் கிளேஃபேஸ் சாகிற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி டிசியூக்குள்ள கிளேஃபேஸ் செத்துட்டாரு. அப்புறம் அந்த படம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆரிஜின் மூவிங்க. கிளேஃபேஸோட ஆரிஜின் மூவி புரியுதா? ப்ரீக்வல். டிசியோட மொதல் ப்ராஜெக்டே இதுதான். ஐ மீன் டைம் லைன் படி சொல்கிறேன். டைம் லைனில் நம்ம கிளேஃபேஸ் தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அதன் வழியாக தான் டிசியோட மொதல் பாயிண்ட்டே நம்ம வந்து உணர போகிறோம். ஸோ காத்தமில் தான் ஃபர்ஸ்ட் டிசியோவே கிக் ஆஃப் ஆகுது டைம் லைன் படி. மேட் ஹேகன் எப்படி காத்தமுக்குள்ளே இப்போதைக்கு சிக்கி அங்கேருந்து கிளேஃபேஸாக மாறினாருங்கிறது தான் கதையை அமைய போகுது. அண்ட் இப்போதைக்கு இந்த ஷூட்டிங் காத்தமில், அதுவும் முக்கியமாக அம்யூஸ்மெண்ட் வேலியில் தான் ஷூட்டே பண்ணிட்டு இருக்காங்களாம். அம்யூஸ்மெண்ட் வேலிங்கிறது ஒரு கைவிடப்பட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க், இல்லைனா தீம் பார்க்குன்னு சொல்லலாம். பெரிய பெரிய இந்த ஃபெரிஸ் வீல் இருக்கும், நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் முக்கியமாக சர்க்கஸ் இருக்கும். சர்க்கஸ் தாங்க யார் இருக்கணும்? ஜோக்கர் இருக்கணுங்க. இந்த அம்யூஸ்மெண்ட் மைண்டில் நம்ம ஜோக்கர் பண்ணாத அட்டகாசங்களே கிடையாது. ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. ஐ மீன் லிட்டரலாக நம்ம கமிஷனர் கார்டனை உடைக்கிறதுக்கு அவருடைய பொண்ணு பார்பரா கார்டனை வச்சு சம்பவங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஹீஸ் அ ரூத்லெஸ் மெனஸ். அதுவும் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை அவர் மொத்தமாகவே கண்ட்ரோல் எடுத்து நிறைய சம்பவங்கள் பண்ணியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஜோக்கரோட அந்த ரெஃபரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஜோக்கர்ஸ் ரூலுங்கிற கிராஃபிட்டியும் ஜாயின் த ஜோக்கர் அப்படின்னு சொல்லப்படுற சில முக்கியமான போஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிளேஃபேஸ் நடக்கிற அந்த சமயத்தில் ஜோக்கர் உருவாக்கப்பட்டிருக்காரு. டிசியூக்குள்ள ஆக்சுவலாக ஜோக்கர் எக்ஸிஸ்ட் ஆகிறாருங்க, புரியுதா? ஆனால் யார் அந்த ஜோக்கர் எப்படி இருக்காருன்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே டீஸ் பண்ணலை. மேபி கிளேஃபேஸில் அதுக்கான ஹிண்ட் கொடுக்கப்படும் தோணுது. ஏன்னா ஜோக்கரோட முக்கியமான இடத்தையும் காமிச்சிருக்காங்க, ஜோக்கருங்கிற பேரையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு புது ஜோக்கர் கேஸ்டிங்கிறது போகலாம் போது. வாக்கின் ஃபீனிக்ஸ் வருவாரான்னு கேட்காதீங்க. இனிமேல் எவனும் ஜோக்கர் படத்தை கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஜோக்கர் 2 ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பாக மாற்றி அங்கே ஓடி போயிட்டாங்க.
ஸோ புது ஜோக்கர் நம்ம பார்க்க போகிறோம்னு தோணுதுங்க. அண்ட் ஆல்சோ இது ப்ரீக்வலாக இருக்க அந்த சமயத்தில் ராபின், டிக் கிரேசன் இவங்க யாருமே பேட்மேன் கிட்ட வந்து சேர்ந்துருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த ஃப்ரையிங் கிரேசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த போஸ்டருமே அமைக்கப்பட்டிருக்கேன். இதில் தான் இந்த டிக் கிரேசன்ஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சர்க்கஸில் முக்கியமான ஒரு அங்கமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிக் கிரேசன் அங்கிருந்து கிளம்பி நம்ம பேட்மேனோட ஒரு ராபினா மாதிரி இருப்பார். பாய் ஒன்டராக மாறதுக்கு முன்னாடி டிக் கிரேசன் சர்க்கஸில் தான் இருப்பார். அந்த ஒரு விஷயத்தையுமே டீஸ் பண்ணியிருக்காங்க. ஜட்டானாவோட அந்த ஹோட்டல் டீஸ் பண்ணப்பட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மெயின் பாயிண்ட் ஆப்வியஸாக பேட்மேனே டீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த மேட்ரிக்ஸோட பேட்மேன் எடுத்து பாருங்க. அவரே டெக்னிக்கலாக இயர் 1 தான் இருக்காரு. பேட்மேனே இப்போதைக்கு பேட்மேன் வேலைக்கு புதுசாக தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய இந்த டைம் லைன் ப்ரீக்வல் தானே டெக்னிக்கலாக டிசியூவில் பார்க்கும்போது. ஏன்னா கிடைச்ச கேமராஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்மேன் நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் மட்டும் காமிக்கப்பட்டிருக்கும். அவர் சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பார். சம் மெனசிங் லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டுவார். அந்த ஃபியராக மற்றவங்களுக்கு அழகாகவே தெளிப்பார். அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வெளிக்கொண்டு வரும். அண்ட் ஆல்சோ பிரேவ் அண்ட் போல்ட் படத்துலையுமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்மேன் அவருடைய பையன் டேமியன் வெயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த கதையை தான் நம்மகிட்ட காமிக்கவே போகிற அந்த சமயத்தில் நம்ம டிசிக்குள்ளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்மேனை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே அந்த ராபர்ட் பேட்டின்சன் சிம்பிள் காமிக்கிற அந்த சமயத்தில் இது எந்த ஒரு வகையிலுமே சிங்க் ஆகாத ஒரு டைம் லைன் போல தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி பார்த்தா இந்த கிளேஃபேஸ் படம் ரொம்பவே முன்னாடி ரொம்ப முன்னாடி நடக்கிற ஒரு கதையாக தான் அமைக்கப்படணும். பட் செட்டெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே மாடர்னாக ஃபீல் ஆகுது. என்ன சொல்ல வராங்க புரியல. ஜேம்ஸ் கன் கிட்ட இது உண்மையான்னு சொல்லி கேட்டதுக்கு என் கிட்ட மோஸ்ட்லி இந்த டிசியூக்குள்ள நடக்கிற விஷயங்கள் பற்றின அந்த செட் ப்ராப்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் ஆகிடும். ஆனால் இங்கே இப்படி ஒரு பிக்சர் இருக்குன்னா அது சத்தியமாக நான் பார்க்கவே இல்லை. எனக்கே தெரியாமல் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேம்ஸ் கன்னே லைக் ரொம்ப கன்ஃபியூஷனோட ரிப்ளை பண்ணியிருக்க தான் எனக்கு தோணுது. ஸோ மேபி இந்த ஃபோட்டோ எடுத்தவரே ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கலாங்கிற தாட்டில் இந்த ஒரு பிக்சரை டக்குன்னு ஒட்டி பார்த்தீங்களாப்பா இங்கே பேட்மேன் ராபர்ட் பேட்டின்சன் தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். ஐ மீன் இந்த ஃபோட்டோ எடுத்தவரே இப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்க இதை வந்து ஃபேக் பண்ணியிருக்கலாம், ஃப்ராட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா பாசிபிளி லைக் இந்த படத்துக்கு ஹைப்பை கிளப்புறதுக்காகவே இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட இவங்க பண்ணியிருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா அப்படி நடந்திருக்கு 1-2 தடவை பல முறை. முக்கியமாக சோனி இதை அடிக்கடி பண்ணுறவன். மார்பியஸ் படத்தில் ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸ் ஞாபகம் இருக்கா? இந்த ஒரு பிக்சரை பார்த்தோன்னே நிறைய ஃபேன்ஸு டக்குன்னு மார்பியஸ் கூட தான் கனெக்ட் ஆகிட்டாங்க. எங்களை அப்படி ஏமாற்றி டிக்கெட் வாங்க வச்ச மாதிரி இங்கே கிளேஃபேஸ் கிட்டேயுமே ஏமாற்றி டிக்கெட் வாங்க வைக்க பார்க்குறீங்களா? நடக்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவர் மேபி லைக் இது ஒரு பிளேஸ் ஹோல்டராக கூட இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா இப்போ வரைக்குமே டிசியூ பேட்மேனோட லோகோ எப்படி இருக்கும், அவருடைய அவுட்லுக் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படலை. கிளேஃபேஸ் ரிலீஸ் ஆகிற அந்த சமயத்தில் பிரேவ் அண்ட் போல்ட் படத்துக்கான இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆகியிருக்க அந்த காரணத்தினால இங்கே அந்த இப்போ இருக்க பேட்மேன் சிம்பிளை ஒரு பிளேஸ் ஹோல்டராக அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். செட் ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆகிற அந்த சமயத்தில் இது மொத்தமாக சிஜிஐயில் கூட அப்போதைக்கு இருக்க பேட்மேன் சிம்பிளோட மாற்றி ஸ்வாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பலமுறை நடந்திருக்கு. ஐ மீன் இப்போ புதுசாக கேஸ்டிங் வரவங்க எல்லாருமே பழைய கேஸ்டிங்கோட அந்த சூட்டை தான் போட்டு டெஸ்டே பண்ணுவாங்க. நம்ம டேவிட் காரன்ஸ் வெட்டலாம் ஹென்ரி கேவிலோட அந்த சூட்டை போட்டு தான் டெஸ்டே பண்ணியிருப்பாரு. எல்லாமே பிளேஸ் ஹோல்டராக ஆக்ட் ஆகிறதாங்க. ஐ மீன் என்னதான் டிசியூக்கும் ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேனுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் ரெண்டுமே ஒரே ஸ்டூடியோஸ் கீழே தானே இருக்குது. ரைட்ஸை ஈஸியாகவே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க பேட்மேனோட அந்த சிம்பிளை மோர் லைக்லி ஒரு பிளேஸ் ஹோல்டராக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. கிளேஃபேஸ் படம் வரும்போது பாசிபிளி இதை மாற்றிமிக்க சான்சஸ் அதிகம். ஸோ ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேன் டிசிக்குள்ளே வரமாட்டார் தான் எனக்கு 99% நம்பிக்கை இருக்குது. வந்தால் நல்லா இருக்காதுங்க. ஏன்னா ராபர்ட் பேட்டின்சன் ரொம்பவே கிரவுண்டடான இருக்காது. அதை தொடர்ந்து அந்த பென்குயினுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்பவே ராவன் இன்டெகிரேட்டாக அந்த ஒரு காத்தம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி காத்தம் இருக்கக்கூடாது. ஐ மீன் ராவாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அந்த ஒரு ட்ராமா ஸ்டைலில் போச்சுன்னா நல்லா இருக்காது. காத்தம்குள்ளே தான் ஏகப்பட்ட ஆக்ஷனே நடக்கும். காத்தம்குள்ளே தாங்க ஆக்ஷனே அடங்கியிருக்கு. புரியுதா? காமிக்கலாம் நீங்கள் படிக்கும்போது காத்தம் அவ்வளோ மூடியாக அவ்வளோ லைக் வைப்ரண்ட்டாக இருக்கும். வைப்ரண்ட் இன் டேர்ம்ஸ் லைக் எல்லா இடங்களிலுமே ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அமைதியாகவே இருக்காது காத்தம். புரியுதா? மெட்ரோபாலிஸ் மாதிரி ஃபன் அண்ட் சன்ஷைனாலாம் இருக்காது. காத்தம் செம்ம ஒரு கலவரம் பிடிச்ச ஒரு இடம். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேட்ரிக்ஸில் உணர்ந்திருக்க முடியாது. அந்த யூனிவர்ஸுங்கிறது நம்ம உலகம் போல் ரொம்பவே கிரவுண்டடாக இருக்கும். நான் காமிக்கில் இருக்க ஒரு காத்தமை தான் எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு காத்தமே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு லைவ் ஆக்ஷன்லையுமே தெளிவாக காட்டலை. பென் அஃப்லெக்கோட அந்த பேட்மேன் கிட்டத்தட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸில் அது வரைக்கும் நெருங்கினாரு. பட் அது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போன அந்த சமயத்தில் ஜேம்ஸ் கன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான காத்தம் சிட்டியை கண்ணா காப்பாற்ற தான் தோணுது. ஏன்னா மெட்ரோபாலிஸாக பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. காத்தம் அதோட பயங்கரமாக இருக்கணும், கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படி ஒரு காத்தம் காமிக்கணும்னா புது பேட்மேன் அண்ட் புது கேஸ்டிங்கிறது தேவைப்படும். 99.9% கூட சொல்லுங்க. கண்டிப்பாக ராபர்ட் பேட்டின்சன் டிசி பேட்மேன் கிடையாது. புது கேஸ்டிங்கை தான் கொண்டு வர போகிறாங்க. மோர் லைக்லி ஒரு ஓல்டு 35 years ஆஃப் கேஸ்டிங் நடத்தப்படலாம். அது என்ன மாதிரி அமைய போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனாடே ஒரே ஒரு பிக்சரை வச்சு பயங்கரமாக கலவரத்தை கிரியேட் பண்ணி விட்டுருக்கீங்கன்னா நீங்கள் கிளேஃபேஸ் படத்தோட ஹைப் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த பேட்மேன் கனெக்ஷனை வச்சு. இதே மாதிரி ஒரு 2-3 கனெக்ஷனை கொடுத்து நம்மளுக்கு இன்னும் ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டு மார்பியஸ் மாதிரி சொதப்பிடாதீங்கிறா. அவ்வளோதான் நான் சொல்வேன். ஹைப் இருக்கட்டும், ஆனால் படம் நல்லா இருக்கணும். கம்மி பட்ஜெட்டில் தரமான ஒரு செய்கை பண்ணுங்கள். அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு கிளேஃபேஸ் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணேன். ஹேவ் ஃபன் கைஸ்.